டொனால்ட் ட்ரம்ப் தன்னைத்தானே என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா, நான் வந்து இந்த உலகத்துக்கே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங்கான பெர்செப்ஷனில் உலகத்தில் தான் அவர் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவரோட ஆர்டரை வந்து அவங்க நாட்டு மக்கள் வேணால் கேட்கலாம். அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு, அவர் ஒரு ஆர்டர் போட்டார்னா மற்ற நாட்டு மக்களும் கேட்கணும், மற்ற நாட்டோட லீடர்ஸும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு தவறான விஷயம். அப்படி நினச்சிக்கிட்டு தான் மற்ற உலக நாடுகளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆர்டர் போடுறது, ஏதாச்சும் ஒரு வார்னிங்கை கொடுக்குறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தார். மற்ற உலக நாடுகள் கூட பிரச்சனையை உருவாக்குறது அவருக்கு வந்து ஒரு டெய்லி ஹாபியாகவே மாறிடுச்சு. மாறிட்டு எல்லா நாடுகள்கிட்டையும் சண்டை போட்டு முடிச்சுட்டு கடைசியாக இந்தியா பக்கம் வந்து நின்றாரு. இந்தியா பக்கம் வந்து நின்றுக்கிட்டு என் பேச்சை நீ இந்தியா கேட்டேன்னா நான் வந்து உன் மேலே டேக்ஸ் எல்லாம் போட மாட்டேன், ஏன்னா மற்ற உலக நாடுகள் மேலே நான் டேக்ஸை போட்டுக்கிட்டு இருக்கேன், உன் மேலே வந்து டேக்ஸை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங்கை கொடுத்தாரு. நம்ம வந்து அதை வந்து ஏற்றுக்கல. அவர் என்ன சொன்னாரோ அதை வந்து செய்யலை. அவர் என்னென்ன செஞ்சுருந்தார், என்னென்ன டிமாண்ட் வச்சுருந்தாரு சொல்லிட்டு டீட்டெயிலான வீடியோ நம்ம போட்டிருக்கோம், பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் நம்ம அவரோட பேச்சை கேட்காதனால நம்ம மேலே ஒரு 25% டேக்ஸை போட்டார். டேக்ஸை போட்டுட்டு என்ன பண்ணார், திரும்பியும் நீ என் பேச்சை கேட்கலன்னா இதை வந்து 100% மாற்றுவேன், 500% மாற்றுவேன், எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஒரு வார்னிங்கை நம்மள்கிட்ட கொடுத்துருந்தாரு. நீ என்ன எனக்கு வார்னிங் கொடுக்குறது, நான் என்ன உன் நாட்டு கீழே வரேன், நீயும் ஒரு நாடு, அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நாடு, ஓகே ஒத்துக்கிறேன், நீயும் ஒரு நாடு, நாங்களும் ஒரு நாடு, நாங்களும் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, நீ வந்து எங்களுக்கு எப்படி நீ ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டொனால்ட் ட்ரம்ப்புக்கு செவிலியே ஒன்று விடுற மாதிரி ஒரு ரிப்ளை, ஸ்ட்ராங்கான ரிப்ளை இப்போ கொடுத்துருந்தோம். 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். கொடுத்த உடனே கண்டிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் காண்டாவார், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா 25% டேக்ஸ் போட்டு அவர் என்ன சொன்னார், எங்கள் பேச்சை நீ கேட்டேன்னா நான் வந்து உங்கள் மேலே டேக்ஸ் போட மாட்டேன், இந்த போட்டிருந்த டேக்ஸை நான் எடுத்துருவேன், கேட்கலன்னா இதை வந்து ஏற்றுவேன்னு சொல்லியிருந்தாரா. சொன்ன மாதிரியே அங்கே என்ன சொன்னார், 100 ஏற்றுவேன். ஆனா இங்க வந்து 50% டாக்ஸ் வந்து ஏத்தி வச்சிருக்காரு. அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, இந்த மாதிரி டாக்ஸ் போட்டு இந்த மாதிரி வார்னிங் கொடுத்தோம்னா மற்ற உலக நாடுகள்லாம் அவர் பேச்சை கேட்டுருவாங்க, அவருக்கு சலாம் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு அகேன்ஸ்டா ஏகப்பட்ட ஸ்கெட்சு வந்து இந்தியா இப்போ போட்டுக்கிட்டு இருக்குது. இந்தியா மட்டும் கிடையாது, இந்தியாவோட சேர்ந்து மற்ற சில நாடுகளும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நாடுகள் மேலேயும் இவர் வந்து டேக்ஸை போட்டு வச்சிருக்காரு. இன்னைக்கு வீடியோ அதை பற்றியும் நான் வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சேனலில் எவ்ரிடே அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோஸ்லாம் சேனலில் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும், உங்களுக்கு வீடியோஸ்லாம் மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த ரெட் பட்டன் அமுக்கிங்க. அண்ட் அதே சமயத்தில் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ரெட் பட்டன் அமுக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவான், திஸ் யாசர், வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். டொனால்ட் ட்ரம்ப் ரீசெண்டாக ஒரு 10 நாளாக நம்மளை டார்கெட் பண்ணி நம்ம மேலே டேக்ஸ் போடுறதா இருக்கட்டும், நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்குறதா இருக்கட்டும், டார்ச்சல் ப்ரெஷரை வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. அதில் ஒரு ப்ரெஷர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே 25% வந்து டேக்ஸ் போட்டு வச்சுருந்தாரு. எதுக்கு இந்த டேக்ஸை போட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் நம்ம வந்து ரஷ்யாக்கிட்ட பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ட்ரேட்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளுக்கும் ரஷ்யாவுக்கும். அந்த ட்ரேடை வச்சு, அந்த ட்ரேடில் வரக்கூடிய ஃபண்டை வச்சு ரஷ்யா வந்து உக்ரைனை தாக்கிட்டு இருக்காங்களாம். அந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதை வச்சு தான் அவங்க வந்து தாக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஸோ அதனால நம்மளை என்ன சொன்னார்னா, அவங்க கூட பிஸ்னஸ் பண்ணாதீங்க, அந்த பிஸ்னஸ் வந்து முறிச்சுக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து முறிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டார். அந்த ஆர்டரை கேட்காதனால நம்ம மேலே 25% வந்து டேக்ஸ் வந்து போட்டு வச்சுருந்தாரு. இந்த டேக்ஸை போட்டவர் என்ன சொன்னார், நீ என் பேச்சை கேட்டனா, இந்தியா வந்து என் பேச்சை கேட்டுச்சுன்னா இந்த டேக்ஸ் வந்து நான் எடுத்துடுறேன், இந்தியா என் பேச்சை கேட்கலன்னா இந்த டேக்ஸ் வந்து நான் வந்து ஏற்றுவேன், 100% ஏற்றுவேன், 500% ஏற்றுவேன், அதுக்கு எல்லா ரைட்ஸும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த பேச்சை நம்ம கேட்காதனால நீ என்ன என் மேலே டேக்ஸை போடுறது, அண்ட் எனக்கு நீ வார்னிங் கொடுக்குற, அண்ட் நீ யார் ரஷ்யா கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை உடச்சிக்க, ரஷ்யா கூட பிஸ்னஸ் பண்ணக்கூடாது நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்ளை கொடுத்துருந்துச்சு. ஏன் இந்த ஸ்ட்ராங்கான ரிப்ளை இந்தியா கொடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் தப்பு வந்து நம்ம மேலே தான் இருக்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த உக்ரைனில் இறக்கக்கூடிய மக்களோட இறப்புக்கு வந்து காரணம் நம்ம தான், நம்ம கையில் வந்து ரத்தக்கரை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தையும் மெயின் ஸ்ட்ரீட் மீடியாவில் சொல்லியிருந்தாரு. நம்மளும் பொறுத்தும் பார்த்தோம், என்ன இந்த ஆள் இந்த மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்ளை கொடுத்தோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, அவர் என்னென்ன பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். எப்பா நீயும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, ரஷ்யா கூட பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அண்ட் அதே சமயத்தில் இந்த யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாமே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, என்னமோ நாங்கள் தான் பண்ண மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்ளை. அண்ட் அதே சமயத்தில் எங்கள் நாட்டு மக்கள் நலனுக்காகவும் எங்கள் நாட்டோட நலனுக்காகவும் நாங்கள் யாரு கூட வேணால் பிஸ்னஸ் பண்ணுவோம், என்ன முடிவுகள் வேணால் எடுப்போம், அதில் வந்து நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிற விதமாக தான் ஒரு பதிலை கொடுத்துருந்தோம். இது வந்து கண்டிப்பாக டொனால்ட் ட்ரம்புக்கு செவிலே ஒன்று விட்ட மாதிரி தான் இருக்கும். இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் நேற்று வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம், பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி
மாதிரி ரிப்ளை கொடுத்த உடனே ட்ரம்ப் சும்மா இருப்பாரா? ஏன்னா அவர் ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்தாரு, 25% டாக்ஸ் வந்து நான் ஏற்றுவேன், என் பேச்சை நீ கேட்கலன்னா கண்டிப்பாக ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரா? நம்ம பேச்சும் கேட்கல, அதே சமயத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்ளை செவ்வில் விடுற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தோம். கொடுத்ததுனால மனுஷன் காண்டாகி இப்போ ப்ரெஸ் மீட் முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கப்பா, நான் வந்து இந்தியா மேலே இந்த 25% டாக்ஸை போட்டிருந்தேன்ல, அந்த டாக்ஸை நான் ஏற்ற போகிறேன், 50% ஏற்ற போகிறேன். அண்ட் இந்த முடிவு வந்து நான் அமெரிக்காவோட நலனுக்காக தான் எடுக்கிறேன். அண்ட் அதே சமயத்தில் உக்ரைனோட நலனுக்காக தான் எடுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் திருப்பி சொல்ல வேணாம், ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் இதை பற்றி எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிவிட்டு, இதனால நான் இந்தியா மேலே 50% டாக்ஸ் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இது தொடர்ந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸ் 50% ஏற்றிருக்கல, இப்பயும் இந்தியா வந்து என் பேச்சை கேட்கலனா இதுக்கு அடுத்தது இன்னும் நிறைய விஷயங்கள் நான் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக செய்வேன். கண்டிப்பாக அவர் இந்த முடிவுகள்லாம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான முடிவுகள், ஸ்ட்ராங்கான விளைவுகள் வந்து இந்தியா வந்து சந்திக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ப்ரெஸ் மீட்ல வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் இதை தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சைனாக்கு இப்போ வந்து 35% சைனாக்கு வந்து டாக்ஸ் போட்டிருந்தாரு. 125 200% ஏதோ போட்டு வச்சிருந்தாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி இப்போ வந்து 30% 35% போட்டு வச்சிருக்காரு. அந்த டாக்ஸை நான் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சைனாவும் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில்லாம் வாங்குறாங்க, அவங்களும் அந்த ட்ரேடை வந்து இன்னும் முறிச்சுக்காமல் இருக்கிறாங்க. அண்ட் அதனால என்ன பண்ணியிருக்காருன்னா, சைனா மேலே நான் வந்து டாக்ஸை ஏற்றுவேன், இந்தியாவும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, சைனாவும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, ஸோ 2 பேத்துக்கும் டாக்ஸை ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. அண்ட் இன்னொரு நாடு யாருன்னு கேட்டிங்கன்னா பிரேசில் மேலே 50% டாக்ஸ் வந்து போட்டு வச்சிருக்கிறாரு. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாவாதாச்சும் ஒரு 25% 30% ப்ராடக்ட் மட்டும் தான், குட்ஸ் மட்டும் தான் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பிரேசில்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50% 60% கூட சொல்லலாங்க. ஆக்சுவலாக ஒரு 60-65% கூட போகும். அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த அமெரிக்காவை நம்பி தான் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் எக்ஸ்போர்ட் பண்ணி அதில் வரக்கூடிய ரெவன்யூ வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மேலே வந்து 50% டாக்ஸ் போட்டிருக்காரு. அவங்களும் அவர் பேச்சை கேட்காதனால இப்போ இதனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி டாக்ஸை போட்டானா நம்ம வந்து உலக நாடுகளில் வந்து கைக்குள்ளே வச்சுக்கலாம், எல்லாத்தையும் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாரும் வந்து சலாம் போடுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேர் வரும்ல, அவங்க நாட்டு மக்கள் மத்தியில் வந்து பேர் வரும்ல, இதெல்லாம் அவர் வந்து கெயின் பண்ணலாம்னு பார்த்துக்கிட்டு இருந்தாரு, ஸ்கோர் பண்ணலாம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனால் இங்கே இதுக்கு அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா வந்து அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்ளை கொடுத்துட்டோம். நான் சொன்னேன்ல, செவ்வில் விடுற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துட்டோம். அண்ட் ரஷ்யா கிட்ட போய் இறங்கினாரு. ரஷ்யாவை வந்து அவருக்கு வந்து கண்டுக்கல, ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டி விட்டாங்க. சைனாவை வந்து பயமுறுத்த பார்த்தாரு, சைனாவும் அவரோட பேச்சை ஏற்றுக்கல, பிரேசிலும் இந்த பக்கம் அவரோட பேச்சை ஏற்றுக்கல. அண்ட் அதே சமயத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரேசிலாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே சேர்ந்து பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அமைச்சிருக்காங்க. இதுக்கு பற்றி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரியும். இப்போ இந்த பிரிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக சைனாவும் இந்தியாவுக்கும் ஒத்தே வராது, 2 பேருமே வந்து எதிரிங்க தான். ஆனால் இந்த எதிரி நண்பன் சொல்லுவான்ல, ஏன்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஒத்து வராது, அண்ட் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒத்து வராது. ஆனால் எதிரி நண்பன் மாதிரி நம்ம வந்து சைனா கூட ஒரு டீம் அப் பண்ணிட்டு ஒரு பிளானை வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சைனா கிட்டேயும் ஏகப்பட்ட பாப்புலேஷன் இருக்குது, பெரிய மார்க்கெட்டு, அண்ட் இந்தியா கிட்டேயும் ஏகப்பட்ட பாப்புலேஷன் இருக்குது. 2 பேரும் சேர்ந்து நம்மக்குள்ள பிஸ்னஸ் வந்து நம்ம ஏற்படுத்திக்கோமே, எதுக்கு நம்ம வந்து அமெரிக்காவை நம்பியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெட்சை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் ரஷ்யாவும் கூட சேர்ந்துருக்குது. ரஷ்யா பெரிய நாடு, சைனா பெரிய நாடு, நம்மளும் பெரிய நாடு தான், நம்மளும் வந்து டெவலப்பிங் கண்ட்ரி தான். அண்ட் பிரேசிலும் நம்ம கூட சேர்ந்துக்கிட்டாங்க. பிரேசிலில் முக்கியமாக ஏன் நம்ம கூட சேர்ந்துக்கிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பிரேசிலோட லீடர் கிட்ட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து 50% டாக்ஸை நம்ம மேலே போட்டார். அண்ட் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், பிரேசில் வந்து 50-60% 65% அளவுக்கு அந்த அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய அந்த பிஸ்னஸ் தான் அவங்க வந்து அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரம்ப் பண்ணி போட்டாரு, நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்போ நீங்கள் ட்ரம்ப் கிட்ட பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ட்ரம்ப் கிட்டலாம் போய் பேச மாட்டேன், அவர்கிட்டலாம் நான் எதுக்கு சமாதானம் பேசணும், எனக்கு வந்து இந்தியா இருக்குது, சைனா இருக்குது, ரஷ்யா இருக்குது, இவங்க கூட போய் நான் பேச போகிறேன், இவங்க கூட ஒரு புது பிஸ்னஸ் டீலை வந்து அமைச்சிக்க போகிறேன், இனிமேல் நம்ம இவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா,
அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய நாடு, நல்ல ஒரு எக்கனாமி இருக்கக்கூடிய நாடு தான், ஒத்துக்கலாம். ஆனா நம்ம கிட்ட பாப்புலேஷன் இருக்குது. இந்தியா கிட்ட இல்லாத பாப்புலேஷனா? சைனா கிட்ட இல்லாத பாப்புலேஷனா? இப்ப அவரோட பொருள வந்து இங்க வித்து போயிட்டாருன்னா, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அங்க டாலர்ல விக்க போறாரு, இங்க வந்து ருப்பியில விக்க போறாரு. அவ்வளவுதான். அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரிக்ஸ் அமைப்பு சொன்னேன்ல, இவங்க வந்து ஒரு கரன்சிய வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்கெட்ச போடுவோம். அமெரிக்காக்கு அகைன்ஸ்டா ஒரு ஸ்கெட்ச போடுவோம், பிளான போடுவோம். எத்தன நாள் தான் இந்த வெள்ளைக்காரன நம்பியே நம்ம வந்து இருக்கிறது? இவன் போடுற ஆர்டரவே நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது. நம்ம வந்து நம்மளோட மார்க்கெட்டை டைவர்சிஃபை பண்ணுவோம். ஏன்னா இங்க பாப்புலேஷன் தேவை, நல்ல மார்க்கெட் தேவை. அது ரெண்டுமே இருக்குது. சைனா இருக்குது, இந்தியா இருக்குது. இவங்க கூட ஒரு டீம் அப் பண்ணி இங்க வந்து பிசினஸ் பண்ணுவோம். எதுக்கு நம்ம வந்து அமெரிக்காவை நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ட்ரம்ப் என்ன நினைச்சுக்கிட்டாரு, இதனால கண்டிப்பா அவங்க எல்லாமே அடங்கி உடங்கி நம்ம கிட்ட வந்துருவாங்க, சாரி சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு அகேன்ஸ்டா தான் அவர் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் அவருக்கே பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்குது. ஆனா கூடிய சீக்கிரத்துல வந்து இந்த டாலரோட விலை இருக்குல்ல, அது கண்டிப்பா இறங்கினாலும் இறங்குனா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து டொனால்ட் ட்ரம்ப் தான். எந்த மனுஷன் நான் வந்து அமெரிக்காவை கிரேட் ஆக போறேன், அமெரிக்கா வந்து டெவலப் பண்ண போறேன் சொல்லிக்கிட்டு திரிகிறாரோ, அதே மனுஷன் அந்த டாலரோட வேல்யூ இறங்குறதுக்கு அவரே ஒரு விதத்துல காரணமா வந்துருவார் போல, அமைஞ்சிருவார் போல. பொறுத்து தான் பார்க்கணும். இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம இந்த புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம இந்தியா கிடைச்சிருக்குல்ல, சைனா வந்து எதிரியா இருந்துச்சு, சைனா வந்து புது ஃப்ரெண்டா நம்மளுக்கு வந்து மாறி இருக்குது. பிரேசில் புது ஃப்ரெண்டா கிடைச்சிருக்காங்க. அண்ட் ரஷ்யா பழைய ஃப்ரெண்டு தான். இன்னும் நம்மளோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி புது புது ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம வந்து இந்த கரன்சி இருக்குல்ல, பிரிக்ஸ் கரன்சிலேயே இனிமேல் நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாமா? டாலரை வந்து எடுத்துட்டு வர வேணாமா? டாலர்ல இனிமேல் டிரான்சாக்ஷன் பண்ண வேணாமா? நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பாய்.